நேபாளத்தில் சிக்கி தவித்த தமிழர்கள் 21 பேர் இண்டிகோ விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்தனர். டெல்லியில் 21 தமிழர்களோடு தமிழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல். நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து ஆறுதல். மீட்பு பணியை மேற்கொண்ட இராணுவத்திற்கும் அரசுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அமைச்சர் ஜெய்சங்கர் எக்ஸ் பதிவு. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிர் பிழைத்த 21 தமிழர்கள் இன்று இரவு சென்னை திரும்புகிறார்கள். டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு இரவு 10:50 மணிக்கு வருகை தர உள்ளதாக தகவல். நேபாள வெள்ள பாதிப்பில் சிக்கிய 400 இந்தியர்கள் சீன எல்லைப் பகுதியில் பத்திரமாக இருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தகவல். அசம்பாவிதங்கள் ஏற்படா வண்ணம் தரை வழியாக இந்தியர்கள் அனைவரை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்து வரப்படுவதாகவும் விளக்கம். ரக்ஷா பந்தனை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராக்கி கட்டிய பள்ளி குழந்தைகள். சிறுமிகள் பிரதமருக்கு முத்தமிட்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்திய நிலையில் சந்திப்பு குறித்த வீடியோ வெளியீடு. सौभाग्य है मेरा यह भैया, तुम्हें पाकर धन्य हूँ मैं। तू परछाई बनकर साथ रहा, यह भी जानती हूँ मैं। मेरे राह के कांटों को तूने अपनी ओर मोड़ लिया, जब जब टूटकर बिखरी हूँ तूने आकर फिर जोड़ दिया। तो क्या लाई हुई है? ये लोटस वाली राखी। लोटस। போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான இலவச இணையவழி பயிற்சி திட்டம் குறித்து காங்கிரஸ் விமர்சனம். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட மக்கள் பிரச்சனையை திசை திருப்பவே பயிற்சி திட்டம் அறிவிப்பு என குற்றச்சாட்டு. கொல்கத்தாவில் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாஜகவினரிடம் எத்தனை முட்டைகள் மற்றும் செங்கற்கள் உள்ளன என பார்க்கப் போகிறேன். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாள் விழாவினில் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி பேச்சு. சென்னை செங்குன்றம் அருகே உள்ள புழல் மத்திய சிறையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் நிலை, வசதிகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். புழல் சிறையை தொடர்ந்து புழல் M3 காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. காவல் ஆய்வாளர் சேது வசந்தராஜாவின் அறையில் அமர்ந்து வழக்கு ஆவணங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1800 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,19,120 ரூபாயும் 1 கிராம் 14,890 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 865 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் புகைப்படத்தை மாற்ற முயன்ற தவேக நிர்வாகிகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் புகைப்படங்களையும் மாற்றுவதற்கு திமுக உறுப்பினர்கள் போட்டி போட்டதால் சலசலப்பு. தலைவர்
திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் திரளானோர் போராட்டம். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். திருவண்ணாமலை காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கோஷ்டி மோதல். நாற்காலியை தூக்கி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் FQL நிறுவனம் இரட்டிப்பு தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்து மோசடி. அலங்காநல்லூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள போலீஸ் காலனி பகுதியில் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு. அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பேருந்து நிறுத்தத்தில் இறக்காததால் பெண்கள் வாக்குவாதம். பாராட்டிய மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் என்றால் என்னுடைய அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தொடர்பாக பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்த முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி. அரிசி, சர்க்கரை, மஞ்சள், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தார். அரிசி விலை ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்குது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். ஈரான் போர் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு. வெங்காயம் உள்ளிட்ட 41 பொருட்களின் விலையை கண்காணித்து வருவதாக அமைச்சர் வெங்கடரமணன் விளக்கம். ஈரான் போராலயம் நம்ம பெட்ரோல் டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிறனாடி தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில்
வாரம் தினந்தோறும் பிரைஸ் மானிட்டு கிட்டத்தட்ட 41 பொருள்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்கள், எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளையும் மானிட்டர் பண்ணுறோம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது மக்கள் நலன் என கூறி தன் மக்கள் நலனை மட்டும் பார்த்தனர் என்ற எம்ஜிஆர் பாடல் பாடி அமைச்சர் சம்பத்குமார் கிண்டல். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடி இருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும் அமைச்சர் பாடிய எம்ஜிஆர் பாடலுக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை என திமுக எம்எல்ஏ KN நேரு சாடல். பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த உட்காருங்க மாண்பு அமைச்சர் அவங்க பேசுறாங்கல்ல. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. எண்பது ஆண்டுகள் காலத்தில் எந்த முதலமைச்சரும் முஸ்லிம் லீக் அலுவலகம் வந்தது இல்லை. மே 10ஆம் தேதி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக முஸ்லிம் லீக் அலுவலகத்திற்கு வந்தார். லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி வழங்குவேன், சிறுபான்மை நலம் காக்கும் அரசாக இருக்கும் என உறுதியளித்தார். ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என தவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதென முடிவெடுத்தோம் என்று அமைச்சர் ஷாஜகான் பேச்சு. ஒற்றை காரணத்தை கொண்டு இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவளிப்பது என்ற முடிவெடுத்த பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருந்தக்கூடிய இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி நிச்சயமாக நடைபெறும், சிறுபான்மை மக்களுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக இருக்கும் என்ற உறுதிமொழியை அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தெரிவித்தார்கள். தவேகவின் அறிவிப்புகளை வரவேற்கிறேன், ஆனால் அமைச்சர் ஷாஜகான் மற்றவர்களை தாக்கி பேசுவது நன்றிகெட்ட உணர்வாக அமைந்துவிடும் என எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி பேச்சு. முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்லுவது அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றதால் தான் கூட்டணியை விட்டு வெளியேறியதாக IUML தலைவர் காதர் மொஹிதீன் கூறினார். நன்றி கெட்ட என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. காதர் மொஹிதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாரும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார்? அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அமைச்சர் ஷாஜகான் திமுகவை விமர்சித்து பேசுவது நன்றிகெட்ட தனம் என தமிமுன் அன்சாரி பேசியதற்கு அமைச்சர் ஷாஜகான் கடும் கண்டனம். IUML குறித்து பேசுவதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரிக்கு தகுதி இல்லை. 5 வருடத்திற்கு ஒருமுறை கூட்டணி மாறுகிறவர் தமிமுன் அன்சாரி. அவர் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதா எனவும் காட்டம். நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. வாரம் பேசிட்டு இருக்கவர் இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக தவேக சட்டமன்ற உறுப்பினர் மதார் பக்ருதீன் கேள்வி. கடந்த ஆட்சியில்
அவங்க தேர்தல் வாக்குறுதியில இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோம்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்னு சொன்ன இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்றாங்க. திமுக ஆட்சியை விமர்சித்து மதார் பஹ்ருதீன் பேசியதற்கு திமுகவினர் எதிர்ப்பு. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க 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 மாணவ உட்காருங்க, உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. சமத்துவ இடுகாடு வைத்துள்ள ஊராட்சிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு. சாதிய பிரச்சனைகள் அதிகம் நடக்கும் கிராமங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த முடிவு. ஏகனாபுரம் மக்களின் கோரிக்கைக்கு இணங்க புதிய சமூக நலக்கூடம் கட்டித்தரப்படும் என்றும் அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. தீத்தாம்பாளையம் கிராமம் அருகே ஆதிவராகநல்லூர் பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க நடவடிக்கை. கொள்ளிடம் ஆற்றின் கடைமடை பகுதியில் 773 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெயில் எண்ட் வால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு இப்பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே தீத்தாம்பாளையம் கிராமம் அருகே ஆதிவரகநல்லூர் கிராமத்தில் தடுப்பணை அமைக்க நிலை எடுப்பு செய்யும் பணிக்கு ரூபாய் 44.39 கோடி உட்பட மதிப்பீட்டு தொகை ரூபாய் 194 கோடி என கணக்கிடப்பட்டு துறையின் பரிசீலனையில் உள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் கடைமடை பகுதியில் சுவர், டெயில் அண்ட் எண்ட்வால் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்காக விரிவான திட்ட மதிப்பீடு ரூபாய் 773 கோடிக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. கார் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்குமாறு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல். கஜானா காலியாகிவிட்டதாக தமிழக அரசு தெரிவித்ததை வைத்துத்தான் எங்களுக்கு கார் வேண்டாம் என கூறுகிறோம் என்றும் பேச்சு. யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல. அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்பெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அரசு வந்து கண்டிப்பா யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கி கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுத்துங்க. எம்எல்ஏக்களுக்கு கார் என்பது ஆடம்பரம் அல்ல. தொகுதி பிரச்சனையை அறிய கார் அவசியம். கடந்த திமுக ஆட்சி நிதி பற்றாக்குறை நிலவிய போதும் கலைஞருக்காக பேனா சிலை எழுப்ப முடிவெடுக்கவில்லையா என்று அமைச்சர் அருண்ராஜ் சரமாரி கேள்வி. கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கு, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம் நீங்க சொன்னீங்க. சென்ற ஆட்சியில நீங்க நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டா ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்க அறிவிச்சீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவையா, அதை உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவினருக்கு தாங்கள் நன்றி சொல்வதாகவும், ஆனால் திமுகவினர் தங்கள் தலைவர் திருமாவளவனுக்கு நன்றி சொல்வதில்லை என அமைச்சர் வன்னியரசு கருத்து. என்னுடைய வெற்றிக்காக பாராட்டிய மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் என்றால் என்னுடைய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. தன்னுடைய அரசியல் ஆசான் திருமாவளவன் என உதயநிதி ஸ்டாலின் பதில். பெரிய தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் இன்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, நான் இன்னும் பலமுறை
பெருமையாக சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திமுகவில் கட்டமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்கள் உருவாக்கி அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் 7ஆக இருந்த சென்னை மாவட்டங்கள் 10ஆக பிரிப்பு. திமுகவில் செய்யப்பட்டுள்ள மறுசீரமைப்பிற்கு கட்சியினர் அனைவரும் துணை நிற்க வேண்டும். திமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் எனவும் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்காக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வழக்கு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக ஐடி பிரிவு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக தலைவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக அளிக்கப்பட்ட புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி வழக்கு. 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என கூற நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன இங்கிலாந்தின் அரசரா? சகோதரரை தாக்கிய வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு கோரிய அமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். கர்நாடகாவில் 101 வட்டங்களை அம்மாநில அரசு வறட்சி பாதித்ததாக அறிவித்த நிலையில் மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க என்ன தயக்கம்? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம், தண்ணீர் பாட்டிலுடன் கூடிய நவீன மிதிவண்டி வழங்கும் திட்டத்திற்கு இணையவழி ஒப்பந்தம் கோரிய தமிழ்நாடு அரசு. நாளை முதல் செப்டம்பர் 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை தகுதியான நிறுவனங்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிப்பு. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு பிரதமர் மோடி 4 நாட்கள் பயணம். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்.